அதிக இரும்பு சத்து நிறைந்துள்ள முருங்கைக்கீரை பருப்பு கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் பருப்பை வேக வச்சிடலாம். 1/2 கப் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள், பூண்டு, பெருங்காயம், கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கல் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் போட்டு பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. இதோடவே சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே 2 கைப்பிடி முருங்கைக்கீரை நல்லா கழுவி தண்ணி வடிய வச்சதை சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்சிருக்க பருப்பு, தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு கடையில் சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி மத்த வச்சு கடைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கலந்துட்டு சாப்பிட்றதுக்கு தயாராயிருச்சு. இது சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டுங்க. ஆறிடுச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். சாதத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த கீரை பருப்பு கடையில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய இரும்புச்சத்து இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.